ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ஃபியூச்சர் கிரிப்டோ ட்ரேடிங் அனலிசிஸ் இருக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், நல்லா பார்த்துக்கோங்க. நாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம சிக்னல் கொடுக்குறோம்ல, அந்த சிக்னலுக்கான அனலைசிஸும் அண்ட் தென் ஜென்ரலாக நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அதுதான் சொல்ல போகிறோம். எதுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு கொஞ்சம் லேட்டாக சொல்கிறோன்னா, நம்ம கொஞ்சம் பர்சனல் நம்ம அனலைஸ் நாங்கள் சொல்கிறது சரியாக தப்பா, நம்மளோட வீடியோ மேலே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்குற அந்த சிக்னல் பார்த்திங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் ரிசல்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறோம். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். பார்த்தா ரொம்ப நிறைய கசமுசாக இருக்குது. இட்ஸ் ஓகே, இதை விடுங்க. நம்ம கொஞ்சம் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்த மாதிரி சின்னதாக ஓவர் வியூவில் பார்த்துருவோம். ஓகேவா? பாருங்கள், வீக்லியில் பார்த்தா ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருவோம். எம் பேட்டர்ன் தான். மேலே இப்படி இறங்கினா திரும்பி மேலே போனால் இப்படி இறங்கிட்டான். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பிரேக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பிடிசி வந்து நம்ம செல்லிங்க்கு தான் பார்க்கணும். ஓகேவா? டேல பாருங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை வந்து கிராஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டான். ஸோ அப்படின்னா வந்து இனிமேல் செல்லிங்க்கு கொஞ்சம் அக்ரெசிவாக வர வேண்டியதான். நம்ம பையிங்லாம் மோஸ்ட்லி நம்ம போகவே கூடாது. போகணும்னா கொஞ்சம் ரேர் கேஸ் ஆகணும். இல்லை பையிங் அதில் இது பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் பையிங் போகணும். ஓகேவா? 4 ஹவர்ஸில் பாருங்கள், நம்ம காலைல தான் சொல்லியிருந்தோம் இந்த லெவல் கிட்ட வந்து செல்லிங் போடுங்கன்ட்டு. பட் புல் பேக் 1 ஹவரில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த லெவல் இந்த பார் க்ளோசிங் இருக்கும்போது ஓப்பனிங் இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மோஸ்ட்லி புல் பேக் அடிச்சா 41,500 செல்லிங் போட சொல்லியிருந்தோம். இல்லை இந்த லெவலில் கூட போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் போட்டால் ஸ்டாப் லாஸ் பெருசாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நம்ம நினச்சதோட கொஞ்சம் ரொம்பவும் அப்படியே கீழே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 2% கிட்ட வரைக்கும் கீழே இறங்கிட்டோம். பட் நம்ம அனலைஸ் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நம்ம என்ட்ரி தான் கொஞ்சம் மேலே சொன்னோம். காரணம் என்னென்னா, தேவையானோட அந்த என்ட்ரிக்கும் இப்போ எக்ஸாக்ட் என்ட்ரிக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் என்ட்ரிக்கும் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகல. இதில் நடுவில் இருக்கிற இந்த ப்ராஃபிட் ஆனாலும் கம்மியாகவும், இல்லை லாஸ் ஆனாலும் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்காக நமக்கு ஒரு கரெக்டான என்ட்ரிக்கு சொல்லியிருந்தோம். அது வந்து நமக்கு அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம சொல்லி இந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னோம். நினச்ச மாதிரி கீழே வந்துச்சு. நாம் நினச்சிருந்தோம் இந்த இடத்துல வந்திருந்தால் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கிடைக்குன்னு பார்த்தோம். பட் அக்ரெசிவாக கீழே வந்துட்டாங்க. அப்படின்னா செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டைம். ஏன் சொல்லுன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் வந்து லாஸ்ட்டான சப்போர்ட். அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். முதல் விஷயம் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ அப்படின்னா இது வந்து இவனுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம பிடிசி வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கு ஒரு சரியான லெவல் கிடச்சிச்சு. இப்போ இந்த லெவலில் வந்து நம்ம செல் பண்ணால் நம்ம குறைஞ்சது இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நம்ம இன்னும் பிடிசிலே நம்ம பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சிக்னல் சொல்லியிருந்தோம். பட் பிடிசியில் நம்ம சிக்னல் சொல்ல மறந்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பிடிசி சிக்னல் எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினச்ச மாதிரி இந்த லெவல் தான். ஃபஸ்ட்டு சரியான ஸ்டாப் லாஸ் நமக்கு தேவை. இந்த லெவல் ஓகே, 41,000 நம்ம செல்லிங்க்கு வைக்கலாம். தட் மீன்ஸ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிடலாமா? வேணாம், 500 பாயிண்ட்ஸ்லாம் வேணாம். ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். ஓகேவா? கரெக்டான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 375. இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த லெவலில் என்ட்ரி ப்ரைஸ் வச்சுப்போம். நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு தேவைனால நம்ம கொஞ்சம் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிப்போமா? மோஸ்ட் ப்ராபப்லி மூவிங் ஆவரேஜ் ஃபேவரபுளாக தான் இருக்கும். பியோட் 30 மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட். 41,000 கிட்ட நம்ம செல்லிங் வைக்க வேண்டியது தான். நம்ம வந்து இதை முதல்ல நம்ம வாட்ஸ்அப் பெய்ட் குரூப் சிக்னலில் வந்து சிக்னல் போவோம். 41,000 செல்லிங்க்கு 41,373 வந்து ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. நம்ம வந்து பிடிசி வந்து நம்ம பெய்டு கிரிப்டோ சிக்னலை வந்து நம்ம கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பெய்டு பேசிஸில் நீங்கள் பே பண்ணலைங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா பெய்டு பேசிஸ் பண்ணுறவங்கள அவங்களுக்கு ஒரு நான் அந்த வீடியோவும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோன்னா நீங்கள் டேரெக்டாக வீடியோவை பார்ப்பீங்க. நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பர்டிகுலர் சிக்னல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவும் சொல்லி தருவோம். நம்மளோட நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ கொடுத்து எல்லாருமே ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். நம்மளோட நோக்கம் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை. நம்மளோட நோக்கம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. ஓகேவா? எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக ஆக முடியும். ஓகேவா? ஸோ உங்களை லேர்ன் பண்ணி நீங்கள் கற்றுக்கத்தான். நம்ம பே பேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் பெருசாக ரொம்ப அழகாக ஏறலாம்.
பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் நாம் வந்து இவனை வெயிட் பண்ணுவோம். ஐ மீன் செல்லிங் பையிங்க்கு போகணும். நம்மளோட கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வேறு லெவலில் ஸ்பீடாக வந்து புல் பேக் கொடுத்துருக்குறான். நம்மளோட இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே பார்ப்போம், நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். இதே பார்த்துருந்தா நம்ம மைண்ட் நாமளும் இதை பார்த்துக்க ஆரம்பிச்சிடுவோம். சரி, சோல் நம்ம சோல் வந்து ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தா காலைல இந்த லெவலுக்கு தான் நம்ம செல்லிங் கொடுத்துருந்தோம். ப்ராஃபிட் இவ்வளோ தூரம் ஏறிந்தான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா சோல் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க வர. ஸோ நம்ம வந்து உடனே வந்து நம்ம பையிங்க்கு போக வேண்டாம். இன்கேஸ் இப்போ வந்து நம்ம பையிங் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அது காரணம் வெரி சிம்பிள் தாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் நியூஸ் ஆர் திடீர்னு ஏதாவது பெரிய கம்பெனி இந்த மாதிரி வந்து பை பண்ணால் மட்டும்னா நம்மளோட ப்ராடக்ட் நம்ம சொல்கிறது வந்து கொஞ்சம் ராங்காக போக வாய்ப்புக்கே தவிர மற்றபடி எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் இல்லை எக்ஸ்டர்னல் இது இல்லாமல் போக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம சிக்னல் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35 சொல்லியிருந்தோம். ஒரு ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் நம்ம அஷூரன்ஸ் பண்ணும்போது எப்பயும் போல கொஞ்சம் 2 to 3% கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 4% ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம் இன்ஜி கிரிப்டோவை நம்ம காலைல இந்த லெவலில் நம்ம செல்லிங்க்கு சொல்லியாச்சு. எத்தனை பேர் ட்ரேட் பண்ணிங்கன்னு பாருங்கள். நம்ம இப்போதைக்கு க்ளோஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் 4.75% வரைக்கும் ப்ராஃபிட் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இது லாங்கர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் இருக்கிறான். ஸோ அதனால் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? இன்ஜி நம்ம காலைல சொல்லியாச்சு. இன்ஜியும் நம்ம சைபர் தான் வந்து நம்ம அனலைஸில் வீடியோவாக நம்ம சொல்லலை. சைபர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் 4.85% வரைக்கும் நம்ம கீழே இறங்கிக்கலாம். நாம் போட்ட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். அதுலேருந்து இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சான். லாங்கர் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு நம்ம க்ளோசிங் கொடுக்கறதுக்கு அர்த்தம் இல்லை. பட் இங்கே இப்போ தான் வந்து இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். பட் இவனை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் 7.0 அப்படின்ட்டு எதிர்பார்க்கறது பெட்டர். இவன் திடீர்னு பையிங் ஆகணும், சம்திங் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணணும். இதனால் பார்த்துக்கோங்க, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் மட்டும் நம்ம பை பண்ணுவோம். இல்லை ஒரு பையிங் சைடு கேண்டில் ஆனால் மட்டும்னா நம்ம பை பண்ணால் நம்ம செல்லிங் ஆர்டர் வச்சுருந்தா க்ளோஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? மார்க்கெட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக மேலே இருந்துச்சு. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீப்புள் யூஎஸ்டிடி வந்து நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். என்ன காரணத்தால் வந்து மார்க்கெட் இப்போ ஸ்பீடாக மூவ் ஆன வரானா ஒன்றும் புரியலை. சரி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலு தான். ஓகேவா? நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பிக்கப்லாம் கரெக்டாக இருப்போம். மார்க்கெட் எப்படி வேணால் மூவ் ஆகட்டும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும், 50 டைம்ஸ் கூட ஹிட் ஆகட்டும், ப்ராப்ளம் கிடையாது. நாமளை நெட் டு நெட் ஸ்பெசிஃபிக் டைமில் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோமா இல்லையா, அதுதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமே. ஓகேவா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் கரெக்டாக தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ட்ரேடை வந்து கீழே வந்து ஆரம்பிச்சிட்டான் ட்ரேடாக பிரேக் கொடுக்குற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் வச்சுருந்தோம். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுருந்தோம். சரிங்களா? இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்குள்ளே பீப்புள் வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசட்ஐஎல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேக்கு வந்துடுறேன். டேக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிக்குது. இது வந்து பையிங் சினரி ஆகும்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போனால் மட்டும் பையிங் ஆகும். தட் மீன்ஸ் இந்த லெவல் அது வரைக்கும் அவன் வந்து செல்லிங்கில் தான் இருப்பான். நம்ம பையிங்க்கு பக்கம் போகக்கூடாது. மார்க்கெட்டை பாருங்கள், அது வாலடைல் ஆகுது. இப்போ கீழே வந்து நம்ம இது சொல்ல முடியும். நம்ம பிடிசிக்கு ஒரு தடவை போயிடுறேன். எதுக்காக இப்போ மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு மேலே அப்போர்டு ஆறோன்னா வெரி சிம்பிள். இந்த லெவல் வந்து இங்கே வந்து ஒரு பை பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு கம்பெனி பர்டிகுலர் சரியாக இப்போ நான் போடல, செயில் அந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனி, பிளாக் ராக் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 21,000 கிட்ட வந்து பிடிசியை பை பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இதனால் வந்து அவங்களோட பொசிஷன் வந்து இங்கே லாஸில் போகுது. பார்த்தியா, அவ்வளோ பெரிய கம்பெனி லாஸில் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே 2-வே மெத்தட் மேலே கீழே நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து ஒரு வாலடைல் மார்க்கெட் நடக்குது இப்போ. சரிங்களா?
1 ஹவர் படி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும் 1 ஹவரில் இது பையிங்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து இசட்ஐஎல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 ஹவரில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் 1 ஹவரில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. 1 ஹவர் பேட்டர்ன் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் வேலிடு. பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கிட்டனா இந்த லெவல் கிட்ட வந்து ட்ரேட் ஆகட்டும். நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் கிட்ட வச்சுக்கணும், அதனால் பிரச்சனை கிடையாது. செல்லிங் தான் ஆகலாம், செல்லிங்கில் இருக்கட்டும். சரிங்களா? இசட்ஐஎல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா QTUM பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம செல்லிங் ஆர்டர் கொடுத்துருந்தோம். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி இவ்வளோ தூரம் வித்தவுட் இது கிடையாது, சாரி, ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த லெவல் கிட்ட வச்சுருந்தோம். சரிங்களா? மார்க்கெட் திரும்பி டவுன்ஃபால் ஆகிறான், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த வால்டைல்னால நமக்கு செல்லிங் பொசிஷன்லாம் வந்து இப்போ வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டான். ஓகேவா? இங்கே பாருங்கள் QTM பார்த்தீங்கன்னா லாங்கர் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான். அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த மாதிரி நம்ம வந்து எவன் பை பண்ணிட்டு செல் பண்ணிட்டு நமக்கு அதை பற்றி காவலே கிடையாது. செட்டப் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பையிங் மாதிரி தெரியலாம். பட் 4 ஹவர்ஸில் பாருங்கள், டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் வச்சாச்சு. சரிங்களா? திரும்பி 1% ஸ்டாப் லாஸ் வந்து லாஸ்ட் செல்லிங்கில் போகிறான். 150%, ஐ மீன் 150 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. செல்லிங் போடணும் விடிசி. QTM நம்ம செல்லிங் ஊற்றுருவோம். RNDR நெக்ஸ்ட்டு. RNDR பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து இருங்க மோஸ்ட்லி இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். 4 ஹவர்ஸ் பாருங்களா, ஏன் இந்த லெவலுக்கிட்ட கொடுத்துருந்தோம். கரெக்டான லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலாம் என்ட்ரி ப்ரைஸ் பண்ணணும். நம்ம இந்த லெவலில் இந்த லெவலில் என்ட்ரி ப்ரைஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா நம்ம மிஸ் அவுட் சில பேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்கு என்ட்ரி ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனால் பையிங் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு. சரிங்களா? RNDR இன்னும் கிளியர் இருக்கலாம். 20 PHP PHP செல்லிங் காரணம் அங்கே பாருங்கள், டபிள்யூ பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன் ஒன்று. ரெண்டாவது 4 ஹவர்ஸில் இதை வந்து பிரேக் அவுட் டவுன் கொடுத்துட்டான். ஸோ அந்த ஒரு காரணத்தால் PHP செல்லிங். பட் PHP வந்து அந்த ரொம்ப இதுவாகிறதுனால PHP வந்து பார்த்து செல்லிங் பண்ண சொன்னோம். நம்ம வந்து இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்குள்ளே நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். MKR மோஸ்ட்லி நம்ம வந்து 2000 கிட்ட தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம், பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஆகிட்டு தான் கீழே ஆகணும். ஸோ இவனை நம்ம செல்லிங் பார்ப்போம், ஃபஸ்ட்டு டார்கெட்டிங் வைப்போம். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம வீடியோ ஏன் இப்படி பண்ணுறோன்னா, மார்க்கெட் வந்து வாலட்டைல் ஆகிறதுனால இந்த வாலட்டைல் வந்து சைக்காலஜி வந்து நாமளுமே இன்னும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதட்டம் ரெடி ஆகுதுல்ல. ஸோ அந்த பதட்டத்தில் தான் இப்போ நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாகுது. அண்ட் தென் மேட்டிக் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த ட்ரேட் ஆனது தான் முதல் விஷயம். ஓகே, 4 ஹவர்ஸில் பாருங்கள் டவுன்ஃபால் ஆகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் வச்சுருப்போம். சரிங்களா? இப்போ கீழே இன்ட்டு இந்த மாதிரி இறங்கிட்டான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியும். 1 ஹவர் இன்கேஸ் இப்படி டபுள்யூ பட்டோம்னா இங்கே லெவல் வரைக்கும் போய் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போனால் மட்டும் நம்ம பை, நம்ம அப்படி ஆப்போசிட்டில் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. தென் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே இவ்வளோ தூரம் வச்சுருந்தோம். என்ட்ரி ப்ரைஸ் வந்து இதுலேருந்து இவ்வளோ தூரம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லெவலில் இருக்கலாம். காரணம் அங்கே பாருங்களா, ட்ரெண்ட் லைன். ஓகேவா? ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான். ஸோ அதனால் வந்து வந்து ஒரு வாலட்டைல்னால நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு என்ட்ரி ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வச்சாச்சு, செல்லிங் கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து IOTX பார்த்தீங்கன்னா பட் IOTX கொஞ்சம் அது இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸ் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஜோனால் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து IOTX வந்து நம்ம செல்லிங் கொடுத்தோம்.
இப்போ இந்த 4 ஹவர்ஸ் பார் மட்டும் இங்கே பாசிட்டிவில் வந்து இங்கே க்ளோசிங் ஆகிடுச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக சான்சஸ் வெரி ஹை. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் வச்சுக்கிறோம், ப்ராப்ளமேட்டிக் இல்லை. 4 ஹவர்ஸில் நம்ம இதுக்கு இதில் பார்த்தோம். பட் 4 ஹவர்ஸில் பார்த்தா நம்ம பர்ஃபெக்டான சைன் தான். செல்லிங்கான பேரிஷ் கேண்டில்ஸ், செல்லிங் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் தான். ஸோ அதனால் வந்து நம்ம செல்லிங்காக வைப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் வச்சாச்சு. டார்கெட் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த சப்போர்ட் வச்சுட்டு தான். சரிங்களா? அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்காது எனக்கு தெரியுது. காரணம் என்னென்னா ரொம்ப நாமளுமே இதில் வந்து சைக்காலஜியில் வந்து ரொம்ப வெல்பீயிங்காக ஆகலை. நான் அதை ஓப்பன் வச்சுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் தான். நான் என்னையே டிமோட்டிவேஷன் சொல்லலை. பட் நீங்கள் என்னை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நான் வந்து உண்மையாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். ஐ நோ வெரி வெல். பட் நான் வந்து உங்களுக்கு கற்றுக்க தான் விரும்புகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணணும். சைக்காலஜி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் சேர்ந்தே நம்ம ரொம்ப சூப்பராக ட்ரேடபிள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம ஆகுறோம் கண்டிப்பாக. அதில் சந்தேகம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம மனசு தளரக்கூடாது. கண்டிப்பாக லாஸ் ஆகட்டும். ஃபேஸ் கணக்கில் சில பேர்லாம் வந்து மந்த்லியில் வந்து லாஸ் ஆகிருக்கும். 7 மந்த்ஸ் வந்து ப்ராஃபிட் இருந்தால் 1 மந்த் லாஸ் ஆகும். அந்த மந்த் ஃபுல்லாகவே கூட உங்களோட செட்டப் வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் அதுக்காக வந்து நான் பண்ணுறது சரி அப்படின்ற மாதிரி சொல்லலை. தப்பு தான். பட் நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கற்றுக்கிட்டு நம்ம சொல்கிறது பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எக்ஸ்டர்னல் வந்து என்ன ப்ரெஷர்னால வந்து இப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ வாலட்டைல் ஆகுது அப்படின்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுதான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம். அதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். காலையில் சோல், ஏஞ்ச், சைபர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு இன்னும் 2-3 பேர் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ப்ராஃபிட்டில் தான், பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்பி தென் பாய்.